ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது குடல் கிரேவி, போட்டி கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா பவுட்ரு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, தனியா, சீரகம், இது மூணுமே ஒரு ஸ்பூன் தான். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு பக்கம் பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு பக்கம் போட்டியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மசிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துட்றேன். சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த போட்டியை சேர்த்துக்கலாம். இப்பயே போட்டி சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வதங்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்க்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இப்போ நான் அந்த போட்டி வேக வச்ச தண்ணியே இப்போ சேர்த்துக்கிறேன். வேற நான் எந்த தண்ணியும் சேர்த்துக்கல, அந்த போட்டி வேக வச்ச தண்ணி மட்டும்தான். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கடலப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு நான் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். நம்மளுடைய போட்டி கிரேவி தயாராகிடுச்சு. இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.
பார்க்கும்போதே எம்மியா இருக்குல்ல. சூப்பரான போட்டி கிரேவிய நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.